ஓகே, இன்றைக்கி நம்ம ரேங்கிங் டாபிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரேங்கிங் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்பில் இருந்து சம் கேட்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிளாஸில் வந்து ரேங்க்கை பற்றி பேசியிருப்பாங்க. ஒரு கிளாஸில் வந்து ஒரு 20 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 30 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இப்போ ராஜு பார்த்தோன்னா முதல்ல இருந்து ஒரு 5வது ரேங்க்கில் இருக்கார். அப்போ பின்னாடி இருந்து லாஸ்ட்லேருந்து கால்குலேட் பண்ணோம்னா ஒரு 20வது ரேங்க்கில் வராரு. அப்போ அந்த கிளாஸில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? அப்படி இல்லைனா மேலேருந்து அப்போ கீழேருந்து கால்குலேட் பண்ணும்போது அவரோட பிளேஸ் என்ன? அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செகண்ட் டைப் பார்த்தோம்னா உட்காந்துருப்பாங்க. எப்படின்னா இப்போ வந்து ஒரு 7 பேர் 10 பேர் அந்த மாதிரி சொல்லிட்டு, இல்லை ஏபிசிடி சொல்லிட்டு இவங்க வந்து வடக்கு பார்த்து உட்காந்துருக்காங்க, கிழக்கு பார்த்து உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும் போது லெஃப்ட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணால் இவர் வந்து 4வதாக இருக்கார். அப்போ ரைட் சைட்லேருந்து இவரை கவுண்ட் பண்ணோன்னா இவர் 10வது பிளேஸில் இருக்கார். அப்படின்னா அந்த மொத்தம் எவ்வளோ பேர் உட்காந்துருப்பாங்க? அப்படி இல்லைனா யாராவது ஒரு சீரீஸில் ஒருத்தர் கொடுத்துட்டு இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து கால்குலேட் பண்ணோம்னா 15வது இடத்துல யார் இருப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? தேர்ட் டைப் பார்த்தோம்னா கம்பேர் பண்ணி பேசுவாங்க. அப்படின்னா இப்போ ஏபிசிடி ஒரு 5 பேர் கொடுத்துட்டு இல்லை ஒரு 10 பேர் கொடுத்துட்டு இவரை விட உயரமாக இருப்பார், இவரை குள்ளமாக இருப்பார், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை வச்சு நம்ம ஒரு சீரீஸ் ரெடி பண்ணிவிட்டு இருக்கிறதுலே உயரம் யார், இல்லைனா நடுவில் யார் இருப்பாங்க, 2வதாக யார் இருப்பாங்க, அந்த மாதிரி சம் கேட்பாங்க. இது வந்து கம்பேர் பண்ணி பேசியிருப்பாங்க. அது ஒரு காசை பற்றி கம்பேர் பண்ணுவாங்க, எடை, வயசு, உயரம், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி பேசியிருப்பாங்க. அதான் இந்த தேர்ட் டைப் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 டைப்புமே ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா எஸ்ஐ எக்ஸாமில் இந்த 3 டைப்லேருந்து கன்ஃபார்மாக 3 டைப்புமே ப்ராப்ளம்ஸ் கேட்டுருவாங்க. பிசி எக்ஸாம்லேயும் 3 டைப்லேருந்து ப்ராப்ளம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைனாலுமே மினிமமாக பார்த்தோம்னாலே 2 டைப் ப்ராப்ளம் கன்ஃபார்மாக கேட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம 3த்தையும் ஒரே வீடியோவில் பார்த்தா அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ 3த்தையும் நம்ம தனித்தனி பார்ட்டாக பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைப் ப்ராப்ளம் ஃபுல்லாகவே வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோவில் நான் மொத்தமாகவே 9 சம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த ஃபஸ்ட் டைப்பில். அதில் வந்து பார்த்தோன்னா மொதல் 6 சம் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கிற சம்ஸ். அடுத்தது பார்த்தோம்னா அது பின்னாடி இருக்க அந்த 3 சம் பார்த்தோன்னா லாஸ்ட்டாக பிசிஎஸ்ஐயில் நடந்த கொஷினை தான் நான் அப்படியே டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? இந்த 6 சம் நான் சால்வ் பண்ணுறேன். என் கூட சேர்ந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த 3 சம் கண்டிப்பாக உங்களால் என் கூட சேர்ந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இந்த டைப்பில் ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கிளாஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ரேங்க்கை வச்சு கேட்பாங்க. அப்படி இல்லைனா நம்ம ஸ்கூலில் நம்ம ப்ரேயரில் லைனாக நின்றுட்டு இருந்துருப்போம்ல, அந்த மாதிரி பசங்க வந்து லைனாக நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி சம்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த டைப்பை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம்னா நம்ம ஸ்கூல் டேஸில் வந்து ப்ரேயருக்கு லைனில் நின்றுட்டு இருப்போம்ல, அதை மாதிரி இமேஜின் பண்ணோன்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, அப்புறம் இந்த டைப்பில் வந்து பார்த்தோம்னா நான் இப்போ இங்கே எழுதியிருக்கல இந்த 5 கீவேர்ட்ஸை வச்சு தான் வந்து பார்த்தோம்னா சம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஓகே, இந்த கீவேர்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா அந்த டயக்ராமில் நம்ம அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து அந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக நிற்கிற ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க. இது வந்து லாஸ்ட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க. ஓகே, லைனாக நின்றுட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்போ அதை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கணும். ஓகே, இப்போது மேலிருந்து கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலிருந்து கவுண்ட் பண்ணுறாங்கன்னா என்ன மீனிங்னா அந்த லைனோடைய ஃபஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகே, அப்படின்னா 1 2 3 4 அந்த மாதிரி வரும். ஓகேவா? இப்போது உதாரணத்துக்கு வந்து இந்த கண்ணாடி போட்டிருக்காங்கல்ல, இந்த பையனோட நேம் வந்து ஏன்னு வச்சுப்போம். ஓகேவா? இவனோட பொசிஷனை மேலேருந்து கவுண்ட் பண்ணுறப்ப எத்தனை வருதுன்னு பார்ப்போமா? 1 2 3 4 5. ஓகேவா? அப்படியே தேவையில்லாமல் கீழேருந்து கவுண்ட் பண்ணுறாங்கன்னு கவுண்ட் பண்ணுறாங்கன்னா இப்போ அதை பார்க்கலாம். கீழேருந்து கவுண்ட் பண்ணுறாங்கன்னா என்ன மீனிங்னா லாஸ்ட்லேருந்து 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? லாஸ்ட்டாக இந்த பையன் தானே நின்றுருக்கான். 1 2 3 4. பார்த்தீங்களா? இப்போ மேலேருந்து கவுண்ட் பண்ணும்போது அவனுக்கு வந்து 5 வந்துச்சு அவனுடைய பொசிஷன். கீழேருந்து பண்ணும்போது அவனுடைய கவுண்ட் வந்து 4ன்னு வந்துச்சு. ஓகேவா? இப்போ பொசிஷன் மாறுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இதை சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்ததான் பார்ப்போம். இப்போ முன்னதாக இது எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால் சம்மில் இப்போ ஏன்னு ஒரு பர்சன் வந்து நின்றுட்டுருக்காரு. அவருக்கு 2 இடம் முன்னதாக வந்து பி இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இல்லை 3 இடம் முன்னதாக பி இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. அப்படி சொல்லும்போது என்ன பண்ணணும், ஏவை விட்டுட்டு இப்போ 2 இடம் முன்னதாகன்னு சொன்னாங்கன்னா 2வது பிளேஸில் போடணும். ஓகேவா? 1 2 இங்கே பி போடணும். இல்லை இதுவே 3 இடம் முன்னதாக இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா ஏவை விட்டுட்டு 1 2 3 இந்த 3rd பிளேஸில் வந்து பியை நம்ம பிளேஸ் பண்ணணும். புரிஞ்சிச்சா? அடுத்ததுன்னா பின்னதாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஏக்கு 2 இடம் பின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா பி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஏவை விட்டுட்டு 2வது பிளேஸில் வந்து பிஏ போடணும். 1 2 இங்கே பி போடணும். அப்படி இல்லையா, ஏக்கு 3 இடம் பின்தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணணும், ஏவை விட்டுட்டு 1 2 3 இந்த 3rd பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ வந்து பிளேஸ் பண்ணணும். ஓகே, புரிஞ்சிச்சா? ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி டயக்ராமில் இதான் டயக்ராம். ஓகேவா? இந்த டயக்ராமில் பிளேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நடுவில்னா ஒன்றும் இல்லை, நமக்கு என்ன தெரிஞ்சுதான் இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த லைனில் வந்து வச்சுக்கோங்களேன் ஒரு 20 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோம். 1 to 20 அப்படின்ட்டு மொத்தம் ஒரு 20 பேர் லைனில் நின்றுட்டு இருக்காங்க. ஓகே, முதல்ல இருக்கிறக்கும் லாஸ்ட்டில் இருக்கிறக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு மட்டும் கேட்பாங்க. என்ன பண்ணுவீங்க, 20லேருந்து 2 பேரையும் கழிச்சிட்டோம்னா மொத்தம் 18 பேர் வந்து நடுவில் இருப்பாங்க அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியும். ஓகே, இப்போ நம்ம சம்முக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 46 மாணவர்களில் மொத்தம் 46 பேர் இருக்காங்களா. மாரிமுத்துவோட இடம் தொடக்கத்துலேருந்து 12வதாக இருக்கான். ஓகே, எனில் கடைசியிலேருந்து கவுண்ட் பண்ணும்போது அவருடைய இடம் வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த லைனாக ஸ்டூடெண்ட்ஸ் நின்றுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே,
எப்பவுமே இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இது வந்து லைனோட ஸ்டார்டிங், இது வந்து எண்டிங். ஓகே, ஸ்டார்டிங்லேருந்து கால்குலேட் பண்ணும்போது 12வது பிளேஸில் இருக்கான். அப்போ இப்போ மாரிமுத்துனா எம் போட்டு ஒரு 12 போட்டுருங்க. ஓகேவா? ஓகே, அங்கேருந்து வரும்போது இவன் 12வது, முதல்லேருந்து 1 2 நின்னும் போது வந்து 12வது நின்றுட்டு இருக்கான் மாரிமுத்து. ஓகே, ஸ்கூலில் நம்ம ப்ரேயரில் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்து நான் கேட்குறாங்க, பின்னாடி இருந்து கவுண்ட் பண்ணால் எத்தனாவது பிளேஸ் வருவான்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ மாரிமுத்து 12வது இடத்துல நின்றுட்டு இருக்கான். மாரிமுத்துக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணுமா? ஸோ மொத்தமாக அந்த லைனில் வந்து 46 பேர் நின்றுட்டு இருக்காங்க. 46 பேரில் மாரிமுத்து வரைக்கும் 12 பேர் இருக்காங்க. அப்போ அந்த 12 பேர் கழிச்சிட்டோம்னா மீதி இருக்கவங்க தான் இந்த பின்னாடி நின்றுட்டு இருப்பாங்க. ஆமாவா? முதல்லேருந்து 12 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாரிமுத்தோட இருக்காங்க. அப்போ மாரிமுத்துக்கு பின்னாடி மொத்தம் அந்த 46லேருந்து 12 போக மீதி எவ்வளோ இருக்காங்களோ அவங்க தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஆமாவா? அப்போ மைனஸ் பண்ணோம்னா 34. அப்போ 34 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாரிமுத்துக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ கடைசிலேருந்து கவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தேன், லைனோட லாஸ்ட்லேருந்து 1 2ன்னு எண்ணிக்கிட்டே வரணும். அப்படி எண்ணிக்கிட்டே வந்தோம்னா எத்தனை வரும்? 34 பேர் வருவாங்க. ஓகேவா? 34 பேர் வந்துருவாங்க, இங்கே வரைக்கும் வந்துருவாங்க. அடுத்ததாக கவுண்ட் பண்ணும்போது யார் நின்றுட்டு இருப்பான்? மாரிமுத்து நின்றுட்டு இருப்பான். ஓகேவா? அப்போ அவனுடைய பொசிஷன் என்னது? 35. ஏன்னா கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இடம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? கடைசிலேருந்து கால்குலேட் பண்ணும்போது மாரிமுத்தோட இடம் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இல்லை மாரிமுத்துக்கு பின்னாடி எவ்வளோ பேர் நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? 34 சொல்லியிருப்பீங்க. கரெக்டாக. இங்கே என்ன கேட்குறாங்களா, பின்னாடின்னு கவுண்ட் பண்ணும்போது மாரிமுத்துவோட பிளேஸ் தான் கேட்குறாங்க. அப்போ அந்த 34 பேரையும் சேர்த்துக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக கவுண்ட் பண்ணும்போது மாரிமுத்து தான் அதில் லைனில் நின்றுட்டு இருப்பார். அப்போ அவரோட பிளேஸ் வரும்போது 35ன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கயல் என்ற மாணவி ஒரு வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து 7வது இடத்துல இருக்காங்களாம். ஓகே, கடைசியிலேருந்து 40வது இடத்துல இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்பயுமே போடுற மாதிரி இந்த டயக்ராம் வந்து போட்டுருவோம். ஓகே, கயல் முதல்ல இருந்து கால்குலேட் பண்ணும்போது 7th பிளேஸில் இருக்காங்க. கீழே இருந்து கால்குலேட் பண்ணும்போது 40th பிளேஸ் வந்துருக்காங்க. கயலோட பொசிஷன் தான் இது எல்லாமே ரெண்டுமே. ஓகேவா? இப்போ மொத்த மாணவர்கள் கேட்குறாங்க. மொத்த மாணவர்கள்னா லைனோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ பார்ப்போம். முதல்லேருந்து வரும்போது கயலோட சேர்த்து 7 பேர் இருக்காங்க. கரெக்டாக இங்கேருந்து வந்தோம்னா கயலோட பிளேஸ் வரைக்கும் பார்த்தோம்னா 7 பேர் இருக்காங்க. அப்போ கயலுக்கு பின்னாடி மீதி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஓகேவா? அப்போ முதல்லேருந்து கயல் வரைக்கும் ஒரு 7 பேர் இருக்காங்க, அதை வச்சுப்போம். பின்னாடி இருந்து கால்குலேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கயலோட பிளேஸ் என்ன வருது? 40ன்னு வருது. அப்போ கயலுக்கு முன்னாடி பிளேஸ் வரைக்கும் என்ன இருக்கும்? 39 பேர் இருப்பாங்களா? அவ்வளோதான், ரெண்டுத்தையும் கூட்டணும்னா ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஓகே, இது புரிஞ்சவங்க அப்படியே வச்சுக்கோங்க. இது புரியாதவங்களுக்கு நான் கீழேருந்து சால்வ் பண்ணி காட்டுறேன், அதுவும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஓகேவா? இப்போ கீழேருந்து போகலாம். கீழேருந்து கவுண்ட் பண்ணும்போது கயலோட பிளேஸ் என்ன வருதான்? கடைசியிலேருந்து பார்க்கும்போது 40வது இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. யார்? கயல் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ கீழேருந்து கயலோட பிளேஸ் வரைக்கும் எவ்வளோ வரும்? 40 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ கயலுக்கு முன்னாடி லைனில் எத்தனை பேர் நின்றுட்டு இருக்காங்கன்னு இன்னும் பார்க்கணுமா? அப்போ கயலுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 6 பேர் இருப்பாங்களா? ஆமாம் தானே, முன்னாடி இருந்து கயலோட பிளேஸ் வரைக்கும் 7 பேர் இருக்காங்க. கயலை விட்டுட்டு கயலுக்கு முன்னாடி எப்போ 6 பேர் இருப்பாங்களா? அப்போ 40 + 6 46. இப்படியும் போடலாம், அப்படியும் போடலாம், எப்படி வேணால் போடலாம். நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு வகுப்பறையில் மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை வந்து 40 இருக்கான். ஓகே, ஒரு கிளாஸ் ரூம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, போடலாம். மொத்த பேர் 40 பேர் வந்திருக்காங்க. சமீர் மேலிருந்து 12வது இடத்துல வந்து உள்ளார். அப்போ இங்கேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரும்போது சமீர் வந்து பார்த்தீங்கன்னா 12th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். ஓகே, சமீரை விட அமீர் 8 இடம் கீழே இருக்காராம். அமீர் எப்படி இருக்கான்? 8 இடம் கீழே இருக்கான். அப்போ பின்னதாக அந்த கான்செப்ட் வந்துடணும். அந்த மாதிரி பின்னதாக வந்தால் என்ன பண்ணணும்னு சொன்னேன், சமீரை யார் சொல்கிறாங்களோ அவங்கள விட்டுட்டு 8 பிளேஸ் தள்ளி போடணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போ சமீரை விட்டுட்டு அமீர் வந்து பார்த்தீங்கன்னா 8 பிளேஸ் தள்ளி நான் எத்தனை 20வது இடத்துல இருப்பானா? 12 + 8 20, 20வது இடத்துல தானே இருப்பான். சும்மா உங்களுக்கு டவுட் வந்தால் கூட போட்டுக்கோங்க. 13 14 அது மாதிரி 8 பிளேஸ் தள்ளி போட்டிங்கன்னா 8வது 20வது பிளேஸ் தான் வரும். அங்கே வந்து அமீர் நின்றுருப்பான். ஓகேவா? இப்போ கீழே இருந்து அமீர் வந்து எத்தனாவது இடத்துல இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி கீழே இருந்து பார்க்கும்போது என்ன பண்ணோம், மேலேருந்து இப்போது அமீரோட பிளேஸ் வந்து 20வது பிளேஸில் இருக்கான். அப்போ மீதி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவனுக்கு பின்னாடி நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ 40 பேர் தான் மொத்தமே கிளாஸில், இவன் 20வது இடத்துல இருக்கான். அப்போ அவனுக்கு பின்னாடி வந்து 20 பேர் இருப்பாங்களா? கரெக்டாக, அமீருக்கு பின்னாடி வந்து 20 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ கீழே இருந்து நீ கவுண்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னா 20 வரைக்கும் கவுண்ட் பண்ணிடுவேன். 21ன்னு கவுண்ட் பண்ணுறப்ப யார் இருப்பான்? அந்த இடத்துல அமீர் நின்றுட்டு இருப்பான். ஓகேவா? அப்போ அமீரோட பிளேஸ் என்னது? 21. ஓகே, சம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு வரிசையில் முதலில் இருந்து 12வது இடத்துல வந்து அனிதா உள்ளார். வரிசை சம்னாலே இந்த மாதிரி லைனை வந்து போட்டுருணும். ஓகே, முதல்ல வந்து 11வது இடத்துல அனிதா இருக்காங்களா? ஓகே, இப்போ அனிதா வந்து 11th பிளேஸ். சாதனா ரஞ்சனாவை விட 3 இடம் முன்னதாக இருக்காங்க. ஸோ இது அப்புறமா பார்க்கலாம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ரஞ்சனா முதல்ல இருந்து 22வது பிளேஸில் இருக்காங்க. இது நம்மளால போட முடியும், ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து இது வரைக்கும் அப்படின்ட்டு. ஓகே, ரஞ்சனா முதல்ல இருந்து 22வது பிளேஸில் இருக்காங்க. ரஞ்சனா 22வது பிளேஸில் இருக்காங்க. எனில் அனிதா, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்ப்போமா? சாதனா எப்படி இருக்காங்கன்னா ரஞ்சனாவை விட 3 இடம் முன்னதாக இருக்காங்க. ரஞ்சனாவை விட 3 இடம் முன்னதாக இருக்காங்க. எப்படின்னா என்ன சொல்லியிருந்தா, ரஞ்சனா விட்டுட்டு 3 பிளேஸ் முன்னாடி தள்ளி போடணுமா? 1 2 3. இந்த பிளேஸில் யார் இருப்பாங்க? சாதனா இருப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா? இப்போ இவங்களுடைய பொசிஷன் என்னவா இருக்கும்? இவங்க 22, அப்போ 21 20 19. கரெக்டாக?
அப்போ 19வது பிளேஸில் தான் வந்து சாதனா நின்றுட்டு இருக்காங்க. ஓகே, முடிஞ்சு. எனில் அனிதாவுக்கும் சாதனாவுக்கும் இடையே எத்தனை பேர் இருக்காங்க கேட்குறேன். அனிதாவுக்கும் சாதனாவுக்கும் 19வது பிளேஸ், இவங்க வந்து 11வது பிளேஸ். இவங்க 2 பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மொத்தமாக எத்தனை பேர் இருப்பாங்க இதுலேருந்து இது வரைக்கும் 11லேருந்து 19 வரைக்கும் 9 பேர் இருப்பாங்களா? அப்போ 9 பேரில் நடுவில் தான் கேட்குறாங்க. அப்போ 2 கவுண்ட்டை விட்டுணுமா? 2 கவுண்ட்டை விட்டுட்டோம்னா 7 பேர் இருப்பாங்க. புரிஞ்சிச்சா? நடுவில் தானே கேட்டிருக்காங்க. அப்போ இவனையும் விட்டுறணும். அப்போ 9ல் 2 போச்சுன்னா மீதி 7 பேர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரவரிசையின் அடிப்படையில் மேலிருந்து 9வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அணு அப்படிங்கிற பொண்ணு இருக்காங்களா? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைன் போட்டுலாம். மேலே வந்து பார்த்தோம்னா அணுவோட பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9th இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரியாவை விட 4 இடங்கள் முன்னிலையிலும் அணுவை விட 2 இடங்கள் பின்னாலும் சுதா இருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த சுதாங்கிற ஒரு பொண்ணுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி தான் சுதாவோட நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பிரியாவை விட 4 இடங்கள் முன்னிலையிலும் அணுவை விட 2 இடங்கள் பின்னிலையிலும் சொல்லியிருக்காங்களா? சார் ஃபர்ஸ்ட் பிரியான்னு ஒரு பொண்ணை போட்டுருவோம். முன்னிலையில்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், பிரியா யாரை சொல்லுவாங்களோ அவங்களை விட்டுட்டு அடுத்தது போடணும்னு சொல்லியிருக்கேன். பிரியாவை விட அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பிரியாவை விட்டுட்டு 4 இடம் முன்னாடி போடணும். ஓகேவா? 1 2 3 4. அப்போ அந்த 4th பிளேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுதா இருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த செகண்ட் கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணுமா? அணுவை விட 2 இடங்கள் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அணுவை விட்டுட்டு 2வது பிளேஸில் வரணும். அணுவை விட்டாச்சு 1 2. ஓகே, இதே இடத்துல அப்போ சுதா வந்து இங்கே தான் இருக்காங்க. ஓகேவா? 2வது பிளேஸில் 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா? பிரியாவை விட 4 இடங்கள் முன்னாடியிலையும் சுதா இருக்காங்க. அணுவை விட 2 இடம் பின்னாடிலையும் பின்னாடி பார்த்தாலும் சுதா இருப்பாங்க. ஓகேவா? 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. இப்போ பார்ப்போம். அடுத்து பிரியாவுக்கு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா 5 சிறுமிகள் உள்ளனர் அப்படிங்கிறாங்க. பிரியாவுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 5 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஓகே, டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இங்கே ஸ்டார்டிங்லேருந்து வந்து அணுவோட பேஸ் 9th, அடுத்து 10 11 12 13 14 15 15 பேர் இருக்காங்களா? அடுத்து கீழே வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க. அப்போ டோட்டலாக சேர்த்தோம்னா 20. ஓகேவா? அப்போ 20ங்கிறதா ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு வரிசையில் ஏ வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து 18வது இருக்காங்களாம். ஓகேவா? ஏ வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்க்கும்போது 18வது இருக்காங்க. ஓகே, அடுத்து பி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியிலிருந்து 16வது தான் நின்றுட்டு இருக்காங்க. ஓகே, லாஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வந்தோம்னா பி வந்து பார்த்தீங்கன்னா 16வது தான் நின்றுட்டு இருப்பாரு. ஓகே, சி வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து 25வதாகவும் இருக்காரு. மேலும் ஏ மற்றும் பிக்கு நடுவில் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ சி வந்து பார்த்தீங்கன்னா சியோட பொசிஷன் 25. இன்னொரு கண்டிஷன் என்ன, ஏக்கும் பிக்கும் நடுவில் சென்டர் பொசிஷனில் அவர் வைக்கணும். ஓகேவா? போட்டாச்சு. இப்போ வந்து மொத்தம் எத்தனை பேர் அந்த வரிசையில் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம மேலேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரும்போது ஏ வரைக்கும் எவ்வளோ பேர் இருப்பாங்க? இப்போ மேலேருந்து ஏவோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 18ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ ஏ வரைக்கும் சேர்த்தோம்னா 18 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பார்ப்போம். கீழேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரும்போது பி வரைக்கும் 16 பேர் நின்றுட்டு இருக்காங்களா? ஸோ கீழேருந்து பி வரைக்கும் 16 பேர் இருக்காங்க. ஸோ டோட்டலாக கண்டுபிடிக்க வேண்டியதுலேருந்து இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்து இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தாச்சு. இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க இதை மட்டும் கவுண்ட் பண்ணிட்டோம்னா டோட்டல் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அதுக்கு தான் அந்த கீவேர்டு வந்து நடுவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை இப்போ தனியாக எடுத்து பார்க்கலாம். இங்கே ஏ இருக்காரு, இங்கே பி இருக்காரு, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சி இருக்காரா? நடுவில் சி இருக்காரு. ஓகே, இவரோட பிளேஸ் வந்து 18, இவரோட பிளேஸ் வந்து 25. ஸோ இப்போ 18 நம்ம 18 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டோம். அப்போ அது கவுண்ட் பண்ணுமா? 19 20 21 22 23 24 25. அப்போ சியோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 7th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஓகேவா? எப்பயுமே நடுவில் அப்படின்னா என்ன மீனிங்கு? சென்ட்ரல் நிற்கிற ஒரு பர்சனுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஈக்குவலான மெம்பர்ஸ் வந்து நின்றுட்டு இருப்பாங்களா? ஸோ சி வந்து பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்காருன்னா சிக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 6 பேர் நின்றுட்டு இருப்பாங்களா? அப்போ சிக்கு பின்னாடியும் 6 பேர் தான் நின்றுட்டு இருக்கணும். அப்போ முன்னாடி பின்னாடி 6 பேர் நிற்கிறாங்க, நடுவில் இவர் நிற்கிறாரு, 7வது நிற்கிறாரு. அப்போ அவர் தான் சென்ட்ரல் நிற்கிறதா மீனிங். ஆமாம் தானே? ஸோ இப்போ இதை கூட்டினோம்னா இவங்க 6, இங்கே ஒரு 6, இவனையும் சேர்த்தோம்னா 13. ஸோ எல்லாரையும் ஆட் பண்ணோம்னா 8. இது இப்போ மொத்தமாக ஆட் பண்ணோம்னா டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். ஓகேவா? 8 10 14 17 47. இப்போ 47 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ இது வரைக்கும் கான்செப்ட் ப்ளஸ் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான சம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். கண்டிப்பாக இனிமேல் எந்த மாடல் கேட்டாலும் உங்களால் போட முடியும். ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் நம்ம எடுத்து இனிமேல் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ என் கூட பேப்பர் பண்ணி எடுத்துகிட்டு என் கூட சேர்ந்து நீங்களும் சால்வ் பண்ணுங்கள். சம் போலாமா? ஒரு வகுப்பின் மதிப்பு பட்டியலில் ராமு வந்து பார்த்தீங்கன்னா மேலிருந்து 7வது இடத்தையும், ராமு வந்து மேலேருந்து 7வது இடத்தையும், கீழே இருந்து 26வது இடத்தையும் வந்து பெற்றுள்ளார். எனில் வகுப்பறை வந்து டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக இருக்கா? பார்க்கலாம். இப்போது கீழேருந்து பெரிய நம்பராக இருக்குது. ஸோ கீழேருந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். கீழேருந்து ராமு சேர்த்து எத்தனை பேர் இருக்காங்க? 26 பேர் இருக்காங்களா? ராமுக்கு முன்னாடி 6 பேர் இருப்பாங்களா? ஆமாம் தானே? மேலேருந்து பார்க்கும்போது 7வது ராமு சேர்த்து 7 பேர், ராமு சேர்க்கலாம் 6 பேர் தானே? ஸோ அப்போ கீழேருந்து பார்த்தோன்னா இப்போ 26வது பிளேஸில் நிற்கிறான். அப்போ ராமுக்கு முன்னாடி 6 பேர் இருப்பாங்க. கூட்டினோம்னா 32. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. நம்ம வந்து எல்லா டைப்பும் கவர் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ எப்படி கேட்டாலும் எந்த மாதிரி சம் கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 45 மாணவர்கள் படிக்கும் ஒரு வகுப்பில் டோட்டலாக அந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே,
ஒரு வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவன் 20வது ரேங்க் வந்து வாங்கியிருக்கான். ஒரு சில்ட்ரன் வச்சுக்கோ, ஒரு சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா 20th ரேங்க் வந்து வாங்கியிருக்கான். ஓகே, இப்போ 2 சிறுவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த கிளாஸில் வந்து சேர்றாங்க. ஓகேவா, அப்படி சேரும்போது என்ன ஆகும், 45 பேர் அப்படிங்கிறது 47 பேராக மாறிடும். ஓகேவா, இப்போ கிளாஸோட ஸ்ட்ரென்த் வந்து 47 பேர். ஓகே, நம்மளால இதை வந்து ஆட் பண்ணிக்கணும். அவரது தரவரிசை வந்து பார்த்தீங்கன்னா 1 குறைந்துள்ளது. ஓகேவா, தமிழில் மேபி கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி டைமில் நம்ம நம்ம இங்கிலீஷ்லேயும் ரீட் பண்ண கற்றுக்கணும். ஓகே, ஹிஸ் ரேங்க் ட்ராப்டு பை 1 அப்படின்னா அவன் ஆல்ரெடி வாங்கின ரேங்க்லேருந்து ஒரு ரேங்க் ட்ராப் ஆகிட்டான். அப்போ 20வது ரேங்க் ஆல்ரெடி வாங்கியிருந்தானா, இப்போ அவனோட ரேங்க் வந்து பார்த்தோம்னா 21th ரேங்க்ல வந்து இருக்கான். ஓகே, கடைசியிலிருந்து அவரது புதிய தரவரிசை என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, பார்ப்போம். இப்போ மேலேருந்து அந்த சில்ட்ரனுடைய பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21. இவனுக்கு பின்னாடி எத்தனை பேர் நின்றுட்டு இருப்பாங்க? மொத்தம் 47ல் 21 போச்சுன்னா 26 பேர் நின்றுட்டு இருப்பாங்களா? இப்போ இவனுக்கு பின்னாடி 26 பேர் நின்றுட்டு இருக்காங்க. கீழே பின்னாடிருந்து கவுண்ட் பண்ணும்போது அவனோட ரேங்க் கேட்குறாங்க. கீழேருந்து கவுண்ட் பண்ணால் 26 பேர் இருப்பாங்க. அடுத்ததான் கவுண்ட் பண்ணும்போது இந்த சின்ன பையன் இருப்பான். அப்போ 27. அதான் ஆன்சர். ஸோ இந்த டைப்பில் இருக்க எல்லா கான்செப்டும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா, எப்படி சம் கொடுத்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சம்ஸ் கையில் கிடச்சா எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் டைப்பில் பார்க்கலாம் உங்களை. பை.